வணக்கங்க. வணிக வீதி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறது நம்ம ஃபஸ்ட்டு இளம் தொழிலதிபர் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கொடுக்கறக்கு வந்திருக்காங்க. இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலாங்க, வாங்க. வணக்கம், என்னோட பேர் வந்து டுவினா. நான் வந்து மைகேர் ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ்னு ஒரு காஸ்மெட்டிக்ஸ் பிராண்ட் வந்து ஒன்று உருவாக்கி நான் இப்போ அதை ரன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட ஜேர்னியை எந்த ஏஜ்லேருந்து ஆரம்பிச்சிங்க? ஓகே, என்னோடய ஜேர்னி பார்த்தீங்கன்னா 22 வயசில் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கிறது தெரியாது. சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர் பண்ண ரொம்ப இஷ்டமாக இருக்கும். வீட்டில் கிடைக்கிற நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு நான் நானே க்ரூம் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் சரி, இது ஏன் நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதுக்காக தனியாக ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு அப்போ 22 ஏஜில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் வரல, ரொம்பவே கம்மியாக தான் வந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்மளோட பிராண்ட் இப்போ தான் நம்ம ஒன்று உருவாக்கியிருக்கோம், இதை வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு லிப் பாம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த லிப் பாமோட ரேட்டு, அதாவது அதோட அடக்கமே பார்த்தீங்கன்னா 40 ரூபா அந்த அளவுக்கு வந்துச்சு. கஸ்டமருக்கு கொரியர் சார்ஜ் இப்போ நாங்கள் இங்கேருந்து ஒன்று போடணுன்னா 50 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ 110 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, வெறும் 60 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் எனக்கு ப்ராடக்ட்டோட வேல்யூ கொடுக்க வேணாம், அந்த கொரியர் சார்ஜை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட கொரியர் சார்ஜ் மட்டும் வாங்கிட்டு நான் அந்த ப்ராடக்ட் கொடுத்தேங்க. எனக்குமே தெரியாது அவ்வளோ ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது. ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு பர்சனலாக எல்லா ப்ராடக்ட்டுமே ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்போ தான் கம்பெனிக்கு விடுவேன். இப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லை, ஏன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து ரெடியே பண்ணல. அதனால் இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரராக இருக்கிறத விட கஸ்டமராக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது கஸ்டமருக்கு என்ன மாதிரி பிடிக்கும், என்ன விதமாலாம் அவங்க விரும்புவாங்க அப்படிங்கிறது இந்த சைட்லேருந்து நான் வந்து ஒரு கஸ்டமராக இருந்து இந்த சைடில் ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணுற ஒரு ஃபார்முலேட்டராக இருக்கேன். இந்த சைட்லேருந்து ஒரு கஸ்டமராக இருந்து ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணி இவங்களுக்கு எது வேணும் அப்படின்னு பார்த்துட்டு, அதே சமயம் நான் வந்து என்னோட பிஸ்னஸ் பண்ணுறேன், அதனால் அதுலேருந்து எனக்கு எந்த கெட்ட நேமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அந்த சைட்லேயே ரொம்ப கான்ஷியஸாக இருந்தது அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே ரெஸ்பான்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. தெரியாமல் இந்த முடிவை எடுத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் சூஸ் பண்ணேன். இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 5000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. என்கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸோட ஃபீட்பேக் மட்டுமே ஒரு 600-700 ப்ராடக்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக்ஸ் இருக்கும். எங்களோட ப்ராடக்ட்ஸில் சிக்னேச்சர் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கேரட் மாய்ஸ்சரைசரு, அது வந்து பீப்புள்கிட்ட அவ்வளோ சப்போர்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து அதை நான் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு அது வந்து ஒரு 2 மந்த்லேயே வந்து நல்ல சேஞ்சஸ் வரனால ஓகே இதை நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுனால அதை எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஓகேம்மா, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க? இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்மக்கிட்ட வந்து ஹேர் கேரில் ஹேர் ஆயிலு, ஷாம்பூ, கண்டிஷ்னரு, ஹேர் சீரம் இருக்குங்கக்கா. அப்புறம் ஃபேஸ்க்கு வந்து ஸ்கின் பிரைட்னிங்க்கு தனியாக ஒரு க்ரீம் இருக்குது. அப்புறம் நார்மலாக நம்ம ஃபேஸ் ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக சீரமு, அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசரு, சன்ஸ்க்ரீனு, அப்புறம் வந்து கேரட் ஃபேஸ் வாஷ் இருக்குது, சார்கோல் ஃபேஸ் வாஷ் இருக்குது. அப்புறம் வந்து இப்போ நேச்சுரல் பவுடர்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நலங்கு மாவு பவுடர்ஸு, ஷியக்காய் பவுடர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து இப்போது ஹேருக்கு ஸ்பெஷலாக வந்து நியூட்ரிஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இப்போ இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேரட் மாய்ஸ்சரைசரு, சன்ஸ்க்ரீன், இது வந்து ஆவாரம் பூ பவுடர். இதில் இருக்க நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆவாரம் பூ பவுடர் இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து சுகர் இருக்கவங்க அப்படியே வந்து டீ போட்டு குடிப்பாங்களா, அதுக்காக பியூர் பவுடர்ஸ் இதெல்லாமே. இது சாப்பிட்றது, இது வந்து இன்டேக் ப்ராடக்ட்டுங்க, இது பியூட்டி ப்ராடக்ட் கிடையாதுங்க. ரெண்டுமாவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்களா? ஆவாரம் பூ பவுடர்னால ஃபேஸ்க்குமே அது நல்ல க்ளோ கொடுக்கும், அதனால ஃபேஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்டேக்காவுமே நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஃபேஸுக்கு வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணுவோம்ல, இதில் தயிர், பால் எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். ஓகேங்க, இது வந்து 2 இதுக்கு யூஸ் ஆகுதுங்க. அடுத்தது இந்தாங்க சீரம். இது வந்து சீரம் பார்த்திங்கன்னா ஹையலரானிக் ஆசிட்டோடது. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே வந்து ரிசல்ட் பேஸ்டு தான் பொறுத்தது. சும்மா வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து ரிசல்ட் இல்லாமல் இருக்காது. ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயுமே ஒவ்வொரு ரிசல்ட் இருக்குங்க. இந்த ஹேர் ஆயில், இது வந்து ஹேர் ஆயிலுங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலு, அப்புறம் வந்து ஹேர் க்ரோத்துக்கு, முக்கியமாக வந்து பாடி ஹீட்டை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும், நல்லாவே தூக்கம் வரும். நல்லா தூங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கி இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம காலையில் எந்திரிக்கவே மனசரா, தூங்கிட்டே தான் இருப்பீங்க, அவ்வளோ ஸ்லீப்பியாக இருக்கும். ஹேர் கண்டிஷ்னர், இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிஸி ஹேர்லாம் இருப்பாங்கல்ல, அதாவது ரொம்ப முடி பரட்டையாக இருக்கவங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்து ஹேர் கண்டிஷ்னர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா வச்சு பண்ணுற பேஸ். இது ஹெர்பல் கண்டிஷ்னர் தான்.
அடுத்தது இது வந்து ரோஸ்மெரி வாட்டரு ஹேர் ஸ்ப்ரே. இப்போ நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம், ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ்மெரி ஹேர் ஸ்ப்ரே இது வந்து என்ன யூஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ஹேரோட ட்ரையாக இருந்துச்சுன்னா அதை வந்து சாஃப்டன் பண்ணுறதுக்கு, ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. இப்போ வெயிலெல்லாம் போகும்போது ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்கும், இதெல்லாம் அடிச்சுட்டு போகும்போது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். இது வந்து ஸ்டிக்கர் ஒட்டாமல் இருக்குன்னு நினைக்கிறேங்க்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட் ஸ்கின் பிரைட்னிங் க்ரீம்னு. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் இப்போ தான் ரெடி பண்ணதுனால என்ன ஸ்டிக்கர் ஒட்டாமல் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மங்குக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். ரொம்ப டார்க் பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா அது எல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கு. இது இருந்துருங்கக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வைன் ஜெல்லு. இது வந்து ஆன்டி ஏஜிங்க்கெல்லாம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது 40க்கு மேலே இருப்பாங்கல்ல அவங்களுக்காக இது ஸ்பெசிஃபிக்காக ரெடியானதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சாஃப்ரான் ஜெல். இதில் பியூரான சாஃப்ரான் ஆட் பண்ணுறதுனால ஸ்கின் டோனை நல்லாவே பிரைட்டன் பண்ணும். அப்புறம் வந்து ட்ரைனஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுவோங்க. இது வந்து ரோஸ் ஸ்க்ரப்பு. நம்ம ஃபேஷியல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஃபேஷியல் பண்ணும்போது 3rd ஸ்டெப்பாக இது வரும். இது வந்து ஸ்க்ரப் நார்மலாகவே நம்ம இப்போ எங்கேயா ஃபங்க்ஷன் போகிறோன்னா போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வைப் பண்ணால் நல்லாவே ஃபேஸ் பிரைட்டனாக இருக்கும். இதுக்காக நம்ம பார்லரில் போய் டேன் பார்க்க அந்த மாதிரிலாம் எடுக்கணுன்றது இல்லைங்க. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீனு. இது வந்து SPF 50+++. இந்த ++ பின்னாடி வருது என்ன அப்படின்னா, இப்போ எவ்வளோ ப்ளஸ் வருதோ அது அளவுக்கு உங்களுக்கு வந்து சன் ப்ரொடெக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இது வந்து நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லா ஸ்கின் டைப்புமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து நம்மளோட ஒரு சிக்னேச்சர் சோப்புன்னு சொல்லலாம், மஞ்சிஸ்டா சோப்பு. இந்த சோப்புக்காகவே ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து என்ன பண்ணுறதுன்னா ஸ்கின் டோனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். இப்போது நல்ல பிக்மெண்டேஷன்லாம் ரிமூவ் ஆகினாலே உங்களோட ஸ்கின் நல்லா ஒரு க்ளோ கிடச்சி ஒரு அடுத்த ஸ்டோனில் இருக்கும். அது எல்லாமே இந்த சோப்பு ரெடி பண்ணும். இந்த சோப்பு பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும், இதுக்கு தான் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நிறைய ஹோல்சேல் பையர்ஸ் இருக்காங்க. ப்ளீஸ் உங்களுக்கு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இவங்களை அப்ரோச் பண்ணணும். நலங்கு மாவு நம்மளோட ஒரு 0% கூட வந்து ஒரு அவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருக்கும். இதில் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. ஃபுல்லாகவே நம்ம வந்து அந்த பச்சைப்பயிறு, அவரம்பூ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 32 ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். எந்த வித ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராதுங்க. ஸ்பெசிஃபிக்காக நம்மள்ட்ட சொல்லணும்னா பேபி ப்ராடக்ட்ஸில் இப்போ இருக்கிறது ஒரே ப்ராடக்ட்ஸ் இந்த நலங்கு மாவு மட்டும்தான். இது வந்து சார்கோல் ஃபேஸ் வாஷு. இந்த சார்கோல் ஃபேஸ் வாஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது வந்து மூஞ்சில் கொஞ்சம் எண்ணெய் விழிஞ்ச மாதிரி இருக்கும்ல, அவங்களுக்குலாம் இது யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பிரைட்டனாக இருக்கும். இந்த எண்ணெய் வழியிற ஃபீல் இருக்காது. இது வந்து நம்மளோட பிரிங்கராஜ் ஷாம்பு. ஷாம்புல 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து ஹைபிஸ்கஸ் ஷாம்பு, ஒன்று வந்து பிரிங்கராஜ் ஷாம்பு. இந்த பிரிங்கராஜ் வந்து கரிசலாங்கண்ணி இலை இருக்குல்லங்க, அதுலேருந்து ரெடி பண்ணுறது. இது வந்து எதுக்குன்னா, இப்போ இந்த வந்து வால்யூமேஷன் ஷாம்புன்னு சொல்லுவாங்க. ஹேர் டென்சிட்டி கம்மியாக இருக்கவங்களாம் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நல்லாவே பவுன்ஸியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு சில ஷாம்புலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தலையை சொரிஞ்சிங்கன்னா கூட நகத்தில் கையில் எல்லாமே அழுக்கு இருக்கும். ஆனால் நம்மளோட ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்காது. ஒரே டைம்லேயே நல்லாவே நீட்டாக கிளென்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லா ப்ராடக்ட்ஸுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செம்பருத்தி ஷாம்பு ஒன்று இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்க ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுவுமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வால்யூமேஷன் ஷாம்பு தான் நல்ல ரிசல்ட் இருக்கும். இதில் எல்லாத்தையும் விட இந்த கேரட் மாய்ஸ்சரைசருக்கு ஈக்குவல் கொடுக்குற மாதிரி கேரட் ஃபேஸ் வாஷ் ஒன்று இருக்குது. இப்போ அதுவும் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. அதனால் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது முடிஞ்சிருச்சு. உங்கள் ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வாங்குறதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணும்? அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வெப்சைட் அவைலபிள் இருக்குங்கக்கா. மைகேர் ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாங்க்கா. இல்லை நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருமே இருக்குது. நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கனாலுமே நம்மளோட காண்டாக்ட் நம்பர்லேருந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அப்புறம் கஸ்டமர் யூஸ் பண்ண ரிவ்யூஸு, ஃபீட்பேக்கு எல்லாமே வந்துருங்க. ஓகேங்க, சரிங்க. கண்டிப்பாக இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி இந்த இன்டர்வியூ மாதிரியே நீங்களும் ஏதாவது சின்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ் இந்த எங்கள் சேனலில் வரணும்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தான் நாங்கள் பண்ணித்தரோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஃப்ரீயாக உங்களுக்கு பண்ணித்தரோம். அதனால் நீங்கள் டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் கண்டிப்பாக கூப்பிடுங்க.